السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திங்கள் கிழமையான இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய வகுப்பு அஹ்காமுல் இஹ்தாத். இது இந்த பாடத்தினுடைய கடைசி வகுப்பாகும். பிஇذنில்லாஹ். அஹ்காமுல் இஹ்தாத், துக்கம் கடைபிடிப்பதின் சட்டங்கள். ஃபி ضوءில் குர்ஆனி வஸ்ஸுன்னத்தி ஸஹீஹா. குர்ஆன் மற்றும் சஹீஹான ஆதாரபூர்வமான சுன்னாவின் வெளிச்சத்தில் துக்கம் கடைபிடிப்பதின் சட்டங்கள். கடந்த வகுப்புகளில் அல் இஹ்தாத், துக்கம் கடைபிடித்தல்னா என்ன, ஹிக்மத்து மஷ்ரூஇயத்தில் இஹ்தாத், மார்க்கமாக ஆக்கப்பட்டிருப்பதில் இருக்கும் நுட்பம் என்ன, ஹுக்முல் இஹ்தாத், துக்கம் கடைபிடிப்பதின் சட்டங்கள் என்ன, முத்தத்துல் இஹ்தாத், துக்கம் கடைபிடிப்பதின் கால அளவு என்ன, அல் அஷ்யா அல்லதி தஜ்தனிபுஹல் முஹாதத்து, துக்கம் கடைபிடிக்கக்கூடிய பெண்மணி தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய வகுப்பில் மா யஜூசு லில் முஅத்தத்தி ஃபிஅலுஹா, இத்தா இருக்கக்கூடிய பெண்ணிற்கு எதை செய்வது கூடும், இத்தா இருக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்யலாம், எது செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். யஜூசு கூடும், லில் முஅத்தத்தி இத்தா இருக்கக்கூடிய பெண்மணிக்கு கூடும், அன் தகல்லம மன் ஜரத் ஆதத்துஹா பிதக்லீமிஹி கப்ல மௌதி ஜௌஜிஹா, தன்னுடைய கணவன் மரணிப்பதற்கு முன்பு யாரிடத்தில் பேசுவது அவளின் வழக்கத்தில் இருக்கிறதோ அத்தகையவர்களுடன் பேசுவது இத்தா இருக்கக்கூடிய பெண்ணிற்கு கூடும். உதாரணமாக, கணவன் உயிரோடு இருக்கும்போதே அவங்க வந்து வீட்டுக்கு வரக்கூடிய சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான இப்போ நம்ம ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், ஆண் குழந்தையாக இருந்தால், ஆண் சிறுவனாக இருந்தால் பேசவே கூடாது என்ற மாதிரியான ஒரு நிலை கடைபிடிக்கப்படுது. ஆனால் அது தவறு. ஆண் பிள்ளை சிறுவராக இருக்கிறாங்க, சிறுவர் வந்து நம்ம வீட்டுக்கு, அதாவது ஒரு 10 வயது பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர்றாங்க போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். அது பழக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். அதே போல் நம்ம வீட்டுக்கு வந்து கணவருடைய தம்பி, அவர் சிறியவராக இருக்காரு, ஒரு 10 வயசு 12 வயசு உள்ளவராக இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வர்றாரு, நம்ம அவங்கள்ட்ட வந்து ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. அது கணவர் மரணத்துக்கு முன்னால் அந்த மாதிரி இருந்தது. வீட்டுக்கு தம்பி அவங்க வருவாங்க. ஏன்னா சில வீடுகளில் வந்து கணவன் வீட்டிலேயே வந்து அவங்களுடைய அம்மா அத்தாவெலாம் இருப்பாங்க. அதே போல் கூட்டு குடும்பமாக இருக்க போகும்போது அந்த வீட்டில் கணவனுடைய தம்பி சிறியவராக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதாவது வயதுக்கு வராதவங்க, அந்த சின்ன வயசில் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க வர்றாங்க போகிறாங்க.
அவங்கட்ட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, மரணத்துக்கு பிறகும் அவங்கட்ட என்ன செய்யலாம்? பேசலாம். وَيَجُوزُ لَهَا அதே போல அந்த இத்தா இருக்கக்கூடிய பெண்மணிக்கு கூடும் இஸ்திஅமாலுல் ஹாத்திஃப் ஃபோனை பயன்படுத்துவது அந்த பெண்ணிற்கு கூடும். ஆனா இந்த இடத்துல ஃபோன் பயன்பாடு என்பது வரம்பு மீறி இருக்குமேயானால், அத கூடாது. அத தவிர்த்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக Facebook பார்க்கிறது, அதுல வந்து அந்நிய ஆண்களுடைய ஃபோட்டோக்கள பார்க்கிறது, YouTube பார்க்கிறது, அதுல வந்து பார்க்கக்கூடாத காட்சிகள பார்க்கிறது, அந்நிய ஆண்களுடைய அ அ காட்சிகள அதிகமா பார்க்கிறது. இந்த மாரியான நிலைகள் இருக்குமேயானால், அத தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனா ஃபோன் வருது. அந்த ஃபோனுக்கா பதில் குடுக்கலாம். ஃபோன் வச்சிருக்கிறீங்க. யாராவது டக்குன்னு கால் பண்றாங்க. டக்குன்னு நம்ம எடுத்து அதுக்கான பதில் கொடுக்கலாம். இஸ்திஅமாலுல் ஹாத்திஃப். ஃபோனை பயன்படுத்துவது கூடும். ஆனால், அங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஃபோன் பயன்பாட்டில் இன்றைய காலகட்டத்தில் காணப்படக்கூடிய விபரீதமான நிலை என்னன்னு சொன்னா, அந்நிய ஆண்களிடம் பேசுவது அந்நிய ஆண்களிடம் பேசுவது, வரம்பு கடந்த நிலையில் பேசுவது, இதெல்லாம் கூடாது. ஹராம். எப்போதுமே கூடாது. அத விளங்கிக் கொள்ளணும். தேவையான இக்கட்டான நிலை. ஒருத்தவங்க டக்குன்னு கால் பண்றாங்க. அ ஒரு பொருள் சம்மந்தமா ஒரு கால் வருது. அல்லது Flipkartல, Amazonல ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கால் வீட்ல உள்ள மகன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. மகன் பாத்ரூம் போயிட்டாங்க. ஒரு கால் வருது. டக்குன்னு எடுக்கிறோம், பேசுறோம். "அ என்னப்பா அ பொருள் வந்திருக்குதுங்களா? இந்த வீட்ல வந்து குடுத்துருங்க." அப்படின்ட்டு இந்த மாதிரி தேவையான வார்த்தைகள பேசுவது கூடும். அத நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த நினைவுபடுத்திக் கொள்ளணும். அ ஃபோன் பயன்பாடு என்பத நாம அடிக்கடி என்ன செய்யணும்னு சொன்னா, பிள்ளைகளிடத்துல அ கண்காணிக்க வேண்டும். அதேபோல அ அதாவது ஸ்ட்ராங் இல்லாத மனைவிமார்கள், அவங்கள்ட்டயும் கணவன்மார்கள் கவனிக்கணும். மனைவியாக உள்ளவங்க கணவன்ட்டயும் அந்த ஃபோன் விஷயத்துல எல்லோரும் ஒரு வெளிப்படையான நிலைய மேற்கொள்ளணும். வெளிப்படையான நிலைன்னு சொன்னா, ஓம் மறைவு இல்லாத, மறைக்கக்கூடிய நிலை இல்லாத வெளிப்படைத்தன்மை என்பது அங்க இருக்க வேண்டும். அப்போதுதான் தவறிலிருந்து ஒரு பாதுகாப்பான நிலை நமக்கு ஏற்படும். மறைக்கக்கூடிய நிலை இருக்குது. கணவனுக்கு தெரியாம ஒரு அந்நிய ஆண்ட்ட பேசக்கூடிய நிலை இருக்குது. அ அல்லது ம ஒரு அந்நிய பெண்ணிடம் உரையாடக்கூடிய நிலை இருக்குது. அந்நிய பெண்ணிடம் வரம்பு கடந்த உரையாடல் ஒரு ஆணிடத்திலே மனைவிக்கு தெரியாம இருக்குது. தெரிஞ்சும் கூட அது கூடாது தான். அந்நிய பெண்ணிடம் வரம்பு கடந்த உரையாடல் என்பது. இப்ப இதெல்லாம் கூடாத நிலையை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். மொமினான பெண்மணி கூடாத செயலை விட்டு தவிர்ந்திருப்பாங்க. இக்கட்டான தேவையான சமயத்தில் ஃபோன் பயன்பாடு தேவைதானே. அப்ப தேவையான சமயத்துல தவிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அத அவங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கான சட்டம் தான் இது. இத தவறா மிஸ்யூஸ் பண்ணி விடக்கூடாது என்பதற்காக நம்ம கொஞ்சம் தெளிவாக கூறுகிறோம். ஒயஜூசு லஹா அதே போல தான் இங்கேயும். கணவன் மரணித்த பிறகு கணவன் உயிரோடு இருக்கும்போது பேசக்கூடிய நிலை என்பது அந்த இடத்துல வந்து அந்நிய ஆண்ட்ட பேசுறதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தெருவுல போகக்கூடிய ஏன்னா நம்ம ஊர்கள்ல நடக்குது அதெல்லாம். தெருவுல மீன் வியாபாரி இளம் வயது பையன்ட்ட வந்து இளம் வயது பையன்ட்ட சர்வசாதாரணமாக இளம் வயது கொண்ட மனைவி அதாவது பெண் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஹிஜாப் இல்ல. நார்மலான சாதாரண ஆடையோட என்ன செய்றாங்க, வெளியில வந்து அந்த மீன் வியாபாரிட்ட மீன வாங்குறது, காய்கறி வியாபாரிட்ட காய்கறி வாங்குறது, சகஜமான நிலை. இதெல்லாம் வந்து வரம்பு மீறிய நிலை. கணவன் இருக்கும்போது இப்படிலாம் செய்யக்கூடாது. எப்போதுமே செய்யக்கூடாது ஒரு ஒரு பெண்மணி. இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதாவது தப்பா விளங்கிடக்கூடாது. ஒரு சட்டத்த தப்பா எடுத்துக்கொள்றாங்க. கணவன் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்நிய ஆணிடம் இந்த மாரி வியாபாரிகளிடத்தில் ஒரு தேவை நிமித்தமாக, நிர்பந்த நிமித்தமா அவங்க பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எனவே ஹிஜாப் அணிந்த நிலையில், அ தன்னை மறைத்த நிலையில், தேவையான அந்த மீன மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அந்த இடத்துல இருந்துகிட்டு,
தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது இதெல்லாம் தவறு. அதே போல ஆடை, வீட்டில் இருக்கக்கூடிய சகஜமான ஆடையுடன் அப்படியே வெளியில வந்துட்டு அவர்கிட்ட பேசுறது, தலையில துண்டு இல்லாம பேசுறது, அஹ் அல்லாஹ் பாதுகாப்பு, இதெல்லாம் பார்க்கப்படுது ஊர்கள்ல. அப்படியே மாற்றாருடைய கலாச்சாரம் அப்படியே நம்ம பெண்கள்கிட்ட வந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பான. வீட்டில் உள்ள சகஜமான ஆடையுடைய அப்படியே என்ன செய்யறது, காய்கறி கடைக்கு போறது, மளிகை கடைக்கு போறது, அங்கே மணிக்கணக்கில் பேசிட்டு வர்றது, இதெல்லாம் ஹராம், தடை செய்யப்பட்டது, பாவமான செயல். கணவன் வஃபாத்தான பிறகும் நான் முன்னால இப்படித்தான் இருந்தேன், முன்னாலேயும் ஹராம், கணவன் வஃபாத்தான பிறகும் இதெல்லாம் ஹராம், எப்போதுமே ஹராம். சரிங்களா? அதை விளங்கி கொள்ளணும். உடனே இதெல்லாம் வந்து சகஜமான, அதாவது தன்னுடைய சாதகமான நஃப்ஸுக்கு ஆதாரமா எடுத்துக்கொள்ளக்கூடாது, தவறு. ஆதத்தில் வளமையில் பேசக்கூடிய நிலை, இந்த மாதிரி சிறுவர்கள், அவங்கெல்லாம் வயதுக்கு வரல, பருவ வயது வரல, சின்ன வயது உள்ளவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. அப்ப பருவ வயது வந்து விட்டால் அவங்க அந்நிய ஆணுடைய ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. பெரியவர் ஆயிட்டாருன்னு சொன்னா அவங்ககிட்ட பேசுறதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும், குறைத்து கொள்ளணும். இப்ப கணவனுடைய தம்பி இருக்கிறாரு, அவர் வந்து க தன்னுடைய கணவருக்கு நெருக்கமான வயது உள்ளவர். கணவர் வஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்னா அவர் வந்து அவர் இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு அவரை மணந்து கொள்ளலாம். ஆனா அப்படியான ஒரு நிலையில உள்ளவரை வந்து நம்ம சகஜமா பேசுறது பழகுறது என்பது முன்னாலே இருக்கக்கூடாது. அதாவது நெருக்கமான வயது உள்ள, பெரிய பருவ வயதெல்லாம் தாண்டிய திருமண வயது அல்ல திருமணம் முடித்த கணவனுடைய தம்பிகிட்ட சகஜமா பேசுறது பழகுறது, தனியா உட்கார்ந்து இருக்கிறது, அதெல்லாம் வந்து எப்போதுமே கூடாது. நபி அவர்கள் மௌத்துக்கு சமமாக சொல்றாங்க. அந்த இதெல்லாம் நம்ம பெண்கள்கிட்ட வந்து அந்த வரம்புகள் பேணப்படணும். பேணப்படாதனால பல இடங்களில் ஹராமான தவறுகள் நடந்திருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நடந்திருக்குது. ந நடைபெறலாம் என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நடந்து நடந்து விட்டது. ஹராம். தவறான குழந்தைகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பெற்றெடுத்துட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே மனைவியுடைய தங்கை, வயதுக்கு வந்த தங்கை, பெரிய வயதானவங்க, அவங்கெல்லாம் வந்து தன் கணவனுக்கு முன்னால சகஜமா பேச விடுறது, இதுவும் தவறு. தான் கணவனுக்கு முன்னால சகஜமா பேச விடுறது, இதெல்லாமே தவறு. எங்க ஊர்ல இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு. இந்த மாதிரி பேச விட்ட காரணத்தினால் தவறாயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாப்பானா. ஆகவே இந்த விஷயத்தை சகாதமா எடுத்துக்கொள்ளக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அதே போல போன் பேசுறதுலையும் கவனம் தேவை. அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். கதவை தட்டக்கூடியவருக்கு பதிலளிப்பது கூடும். வீட்டு வாசல கதவை தட்டுறாங்க, அவர் அந்நியானா இருக்கிறாங்க, கதவை தட்டிட்டு பொருள் வந்திருக்குது, என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொருள் வந்திருக்குதா, அதை அங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு பால்காரர் வந்திருக்கிறாரு, தட்டுறாரு, உள்ள இருந்துக்கிட்டு பால் அவனுக்குள்ள சட்டி இருக்குது, அதை ஊற்றிட்டு போயிருங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு அனுமதி உண்டு. ஓரிரு வார்த்தைகள், மணிக்கணக்கில் பேசுறது கூடாது, தவறு. ஏன்னா திரும்ப திரும்ப இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. காரணம், அந்த அளவுக்கு பெண்கள் வந்து அந்த மன இச்சையை, ஹவாவை பின்பற்றக்கூடியவங்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. சரி. வலஹா, அதே போல இத்தா இருக்கக்கூடிய பெண்மணிக்கு கூடும் சில குளித்து கொள்வது கூடும். அந்த பெண்மணி குளிப்பது கூடும். தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய ஆடையும் சுத்தப்படுத்துவது கூடும். அப்ப அவங்க துணியை வந்து துவைத்து கொள்றது, அவங்க குளித்து கொள்றது, அவங்க உடம்பை சுத்தமா வைத்துக் கொள்வது அந்த பெண்மணிக்கு கூடும். ஏன் இதெல்லாம் தெளிவுபடுத்துறாங்கன்றா, ஜாஹிலியாவுடைய காலகட்டத்துல பெண்ணு குளிக்க கூடாது, சுத்தமா இருக்கக்கூடாது, அசுத்தமான நிலையில தான் இருக்கணும் என்ற நிலை காணப்பட்டது. இப்பவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாத சில இறை நிராகரிப்பாளர்களிடத்துல காணப்படுது. மொட்டை போடுறது, கரிய மூஞ்சில தடவுறது, அந்த பெண்ணை வந்து ஒரு அசுத்தமான நிலையிலே வீட்டில் ஒரு ஓரத்திலேயே முடக்கி வைப்பது, அந்த பெண்ணை பார்த்தால் துர்ச்சகனமாக கருதுதல் போன்ற
மூட பழக்கங்கள் இன்றளவும் காணப்படுகிறது. இன்றளவும் முஸ்லிம்களிடத்தில் கூட இந்த ஒரு பழக்கம் இருக்குது. பிள்ளை இல்லாத ஒரு தம்பதிகளை பார்த்தால் நமக்கு பிள்ளை இல்லாம போயிடுமோ என்ற மூட பழக்கம். அதே போல இத்தா இருக்கக்கூடிய பெண்மணியை நம்ம பார்த்துட்டா நம்ம கணவர் வஃபாத் ஆயிடுவாரோ, நமக்கு அந்த நிலை வந்துவிடுமோ என்ற மூட அ அறியாமை நிறைந்த நம்பிக்கை இதெல்லாம் காணப்படுது. துர்ச்சகனமாக பார்க்குறாங்க. இதெல்லாம் தவறு. இஸ்லாத்துக்கு முரணான செயல். இப்போ ஒரு பெண்மணி இத்தா இருக்கக்கூடிய பெண்மணி உடம்பை கழுகுவது, குளிப்பது, ஆடையை துவைப்பதெல்லாம் கூடும். وَتَلْبَسَ مَا شَاءَتْ مِنَ الثِّيَابِ غَيْرِ ثِيَابِ الزِّينَةِ அலங்காரம் இல்லாத ஆடையை அணிவது. அவங்க விரும்பக்கூடிய அலங்காரம் இல்லாத ஆடையை அணிவது கூடும். அலங்காரம் இல்லாத ஆடையை அணியலாம். இப்ப நம்ம ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா, இத்தா இருக்கக்கூடிய பெண்மணி வெண்ணிற ஆடை மட்டும் தான் போடணும். ஒரு அறையில மட்டும் தான் இருக்கணும். யார்ட்டயும் பேசக்கூடாது. தன் மகனைத் தவிர வேற யார்ட்டயும் பேசக்கூடாது. தன் மகனைத் தவிர வேற யார்ட்டயும் பேசக்கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. அ என்ற மாதிரியான வரம்பு மீறிய கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. வரம்பு மீறிய கஷ்டங்கள். அந்த பெண் பாவம். அவ்வளோ பெரிய கஷ்டத்தை, நெருக்கடிகள குடுக்குறாங்க. தட்டு கூட தனி தட்டு. தனி தட்டு. இடையில கூட என்ட்ட ஒரு டவுட் கேட்டாங்க. இப்படி எங்களுடைய மாமனார் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க தாயார் இத்தா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனி தட்டு, தனி அறை, வெள்ளை சீலை, வெளியில வெள்ளை சேலை, வெளியில விடுறது கிடையாது. அ அதான் அந்த ரூம விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப நெருக்கடிகள குடுக்குறாங்க அந்த பாவம். இதெல்லாம் மார்க்கத்துல இருக்குதான்னு கேட்டாங்க. இது எல்லாமே மார்க்கத்துல இல்லாத செயல். வீட்ல இருக்கும்போது அழகா அலங்காரம் இல்லாத அவங்க அணியக்கூடிய கலரான ஆடைகள அவங்க உடுத்திக் கொள்ளலாம். அலங்காரம் இல்லாம இருக்கணும். அதான் மெயின் பாயிண்ட். அடுத்து وَتُسَرِّحَ شَعْرَهَا அவளுடைய முடியை சீவிக் கொள்வது அவங்களுக்கு கூடும். முடிய சீவி, முடிய எண்ணெய் போட்டு சீவிக் கொள்றது. அதாவது என்னன்னு சொன்னா, வாசனை இல்ல வாசனையை தவிர்த்து கொள்ளணும். வாசனை இல்லாத வாசனை இல்லாத ஏன்னா எண்ணெய் போடலைன்னு சொன்னா சிலருக்கு வந்து தலையில அரிப்பு வந்துரும். எண்ணெய் போடலைன்னு அதாவது வாசனை இல்லாத எண்ணெய். வாசனை உள்ளது போடக்கூடாது. அந்த மாரி தலையில வந்து அரிப்பு வந்துரும். எனக்கு வந்து அந்த மாரியா நிலை இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து என்ன செய்து கொள்வாங்க, இல்ல முடி சிக்கிக்கொள்ளும். இந்த மாரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த முடிய சீவிக் கொள்வது கூடும். ஆனா ஆரம்பத்திலேயே பார்த்திருக்கோம். எண்ணெய் போடுவது கூடாது. இதா இருக்கக்கூடிய பெண்மணி தவிர்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல இங்க நம்ம என்ன படித்தோம்? அ அஸீனாவுல வரக்கூடிய விஷயத்துல தியாபுஸ் அ அ அ அத்தீப் கான துஹ்னன் அந்த தீப் என்பது வாசனை திரவியம் என்பது அது எண்ணெயாக இருந்தாலும் சரி என்று படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன விளங்குதுன்னா, இப்ப நம்ம ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா, பாராசூட் எண்ணெய் இருக்குது. வி-கார்ட் இருக்குது. இந்த விவிடி இருக்குது. இப்ப இந்த மாரி எண்ணெய்கள்ல வந்து இந்த ஜாஸ்மின் சேர்த்திருப்பாங்க. ஜாஸ்மின் ஃப்ளேவர் சேர்த்திருப்பாங்க. வாசனை திரவியங்கள் சேர்த்திருப்பாங்க. நல்லா கமகமன்னு இருக்கும். அந்த மாரியான எண்ணெய்கள் தேய்க்கக்கூடாது. வாசனை இல்லாத எண்ணெய் தேய்க்கலாம். சரிங்களா? வாசனை இல்லாத எண்ணெய் தேய்க்கலாம். அப்ப அந்த மாரி எண்ணெய் தேய்த்து அவங்க முடிய வந்து சீவிக் கொள்வது அவங்களுக்கு கூடும். அதேபோல وَيَجُوزُ لَهَا இத்தா இருக்கக்கூடிய பெண்மணிக்கு கூடும். அன் தஹ்ருஜ இலா ஃபினாஇ மன்சிலிஹா அவளுடைய வீட்டினுடைய முற்றம். அந்த முற்றம் இருக்குது பார்த்தீங்களா? வீட்டின் முற்றத்திற்கு வெளியேறுவது கூடும். வெளி முற்றத்திலே அவங்க இருக்கலாம். அவங்களுக்கான ரூம்லயும் அவங்க இருந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கலாம். அந்த ரூம்ல அவங்க தொழுவாங்க. முற்றத்துக்கு வருவாங்க. அங்கே உட்கார்ந்துக்கலாம். அங்கேயும் உட்கார்ந்து குர்ஆன் ஓதணும்னு நினைச்சா குர்ஆன் ஓதலாம். புத்தகங்கள படிக்கலாம். ஹதீஸுகள படிக்கலாம். அதேபோல ஹதீகத பைத்திஹா தன் வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டம்,
வீட்டுல கொல்லையில இருக்கக்கூடிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துல வந்து அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. கொஞ்சம் காற்று வாங்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கூடும். வஅன் தஹ்ருஜ இன்னும் கூடுதலாக பாருங்க. வஅன் தஹ்ருஜ லிஹாஜத்திஹா முஹ்தஷிமத்தன் அடக்கமான முறையில் தன்னுடைய தேவைக்காக வெளியேறுவதும், வீட்டை விட்டு வெளியேறுவதும் அந்த பெண்ணுக்கு கூடும். நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம். தன்னுடைய தேவைக்காக வீட்டை விட்டு வெளியேறி மருத்துவரை பார்க்க போறாங்க. காலை நேரத்துல போறது கூடும். அதே போல நம்ம ஊர்கள்ல சில ஏழை இதா இருக்கக்கூடிய பெண்மணி வீட்டுல யாரும் இல்ல. அவங்க தான் காலையில போய் ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கணும்னா அது தாராளமாக கூடும். ஆனால் நிபந்தனை முஹ்தஷிமத்தன் அடக்கமான முறையில போகணும். நடு ரோட்ல நடந்துகிட்டு போறது, பேசிக்கிட்டே போறது, ஒரு ஒழுக்கம் இல்லாம போறது, இப்படிலாம் இப்ப என்ன எந்த அளவுக்கு முஸ்லிம் பெண்கள் போறாங்கண்டா, அல்லாஹ் பாதுகாப்பான ரோட்ல திண்டுகிட்டே போறாங்க. ரோட்ல திண்டிட்டு நடு ரோட்ல போறாங்க. அந்நிய ஆண்கள் பின்னால வரலாம் கவனிக்கிறதே இல்ல. வாக்கிங் போறாங்க. நடு ரோட்லயே அப்படி கையும் காலையும் விரிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. யாரையும் கேர் பண்றதே இல்ல. முடிய காட்டுறாங்க, கழுத்த காட்டுறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான நிலையை நோக்கி நம்முடைய முஸ்லிம்னு சொல்லக்கூடிய பெண்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. இறை நிராகரிப்பாளர்கள் வாழக்கூடிய பகுதியில வாக்கிங் போறாங்க. அதுலயும் எப்படி ஒழுக்கமே, அதாவது ஹிஜாப் என்ற பெயரில டிசைனிங் ஹிஜாபை உடுத்திக்கொண்டு அடக்கம் இல்லாம போறாங்க. அடக்கம் இல்லாத தன்மை அதிகமாயிடுச்சு. அடக்கம் சொன்னால் கண்ணியமாக அதாவது பாதையினுடைய நடுவுல போகாம ஓரமாக ஒரு ஒழுக்கமாக பார்வையை தாழ்த்தி ஹிஜாப் அணிந்த நிலையில் கண்ணியமாக போறது. அடக்கம் இன்னைக்கு குறைந்து விட்டது. அன்பார்ந்த தாய்மார்களே, அடக்கம் குறைந்து விட்டது. மீன்கார கரெக்டா அடக்கமே இல்லாம தான் பேசுறாங்க. இதெல்லாம் நான் கண்கூட பார்க்கக்கூடிய நிலவரங்களை தான் சொல்றேன். மளிகை கடைக்காரட்டையும் அடக்கம் இல்லாம, ஆடையில கூட கண்ணியம் இல்லாம ரோட்ல போறாங்க. போயிட்டு அங்க அவங்ககிட்ட மணிக்கணக்கில் பேசுறாங்க. ஜெராக்ஸ் கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்க போனா கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அந்த ஜெராக்ஸ் கடையில இருக்கக்கூடியவரோ இளம் வயது உள்ளவர், அவர்கிட்ட போய் மணிக்கணக்குல பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆலிம்ஸாவது அது யாரும் கவனிக்கிறது இல்லை. ஆலிம்ஸ் வந்திருக்காங்கன்னா அப்ப மட்டும் கொஞ்சம் ஓரமா போய்க்கிருவாங்க. அல்லது ஒரு மாதிரியா ட்ரெஸ் இதா இருந்தா அதை மட்டும் எடுத்து விட்டுக்குருவாங்க. மற்றபடி அவ்வளவுதான். அதுவும் இல்ல. ஓரமா நம்ம உட்கார்ந்து நம்ம தான் ஒதுங்கி போய் ஓரமா உட்காந்துக்கிறணும். அவங்கள்ட்ட ஒரு உணவோ அடக்கமோ எதுவுமே இல்ல. பே ம ச சகட்டு மேனிக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது. வரம்பு கடந்த பேச்சுக்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. இதெல்லாம் கூடாது. தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். பெரும்பாலும் இங்க உஸ்தாதாக்கள் கலந்து கொள்றீங்க. இதெல்லாம் நம்ம ஏன் எடுத்து சொல்றோம்னு சொன்னா, மாணவிகளுக்கு இதெல்லாம் நீங்க வந்து எடுத்து சொல்லணும், டீச் பண்ணணும். ஊர்களுக்கு போனா நீங்க வந்து பயான் வைக்கணும். அங்க அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அவ்வப்போது வாரத்துல ஒரு நாள் ஒரு பயான் வைத்து இந்த மாதிரியான சட்டங்களை விளக்கிச் சொன்னா, மாஷா அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு 4 பேர் திருந்திட்டாங்கன்னு சொன்னா, அது நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஆர்வம் நம்மட்ட இருக்கணும். கற்ற கல்வியை போய் மக்களுக்கு எடுத்து வைக்கணும் என்ற ஆர்வத்தோடு இந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த நடைமுறைகளை எடுத்து சொல்றோம். அதாவது நம்ம வந்து ஒரு பொதுவாக ஒரு ஆசிரியை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, மக்களிடம் காணப்படக்கூடிய மாற்றி அமைக்க வேண்டிய தவறுகள் என்னென்ன என்பதையும் அதை கணக்கெடுத்து மக்களுக்கு அது அழகான முறையில எடுத்து சொல்லி நன்மை தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்நஹ்யு அனில் முன்கர், அல் அம்ரு பில் மஅரூஃப் நன்மை ஏவனும், வன்னஹ்யு அனில் முன்கர் எதெல்லாம் வந்து பாவமான தடுக்கப்பட வேண்டிய செயல்களோ அதை தடுக்கணும். இது வந்து சதக்கா நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, தர்மத்தின் நன்மை பெற்றுத்தரக்கூடிய அழகான ஒரு வணக்கமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதே போல என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய தாயார் தந்தை வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க வந்து அங்க வந்து தனியா இருக்கிறாங்க. சமைச்சு கொடுக்க யாரும் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. தனி ஃபீலிங்கா இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு எங்க கூட நாங்க வந்து வைத்துக் கொள்ளலாமா? எங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்றாங்க. பயணம் கூடாதுன்னு சொல்றாங்க. வீட்ட விட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்ட்டு. இப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த சட்டம் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. தாராளமாக கண்ணியமான, அடக்கமான முறையில
அவங்க வந்து அழகான முறையில மஹரமான தன்னுடைய மகனுடைய துணையுடன் தங்களுடைய நாட்டிலிருந்து எந்த நாட்டுல மகனும் மருமகளும் இருக்கிறாங்களோ, பேரன் பேத்திகள்லாம் இருக்கிறாங்களோ, அந்த நாட்டை நோக்கி வந்து அந்த மகனுடைய வீட்டுல அவங்க இந்த இத்தாவுடைய காலங்கள கழிப்பாங்க. அது கூடும். ஏன்னா, அங்க எந்த ஒரு அதான் லிஹாஜத்துன்னு சொல்லிட்டு முன்னாலே படிச்சோமா இல்லையா? தேவைக்காக அவங்க என்ன செய்யலாம்? பயணத்தை மேற்கொள்ளலாம். தன்னுடைய கணவன் வீட்டை விட்டு அ வெளியேறி உம்மா வீட்டுக்கோ, அல்லது மகன் வீட்டுக்கோ செல்லலாம் என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். தேவை இங்க ஏற்பட்டுருச்சு. தனிமையா அவங்க ஊர்ல இருக்கிறாங்க. கணவர் வஃபாத் ஆயிட்டாங்க. மகன் வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த தாயார் அழகான முறையில், அடக்கமான முறையில் தன் மகனுடன் பயணித்து, தன் மகன் இருக்கக்கூடிய நாட்டிற்கு வந்து மகனோடு அவங்க இத்தாவுடைய காலத்த கழிப்பாங்க. கணவன் வஃபாத் ஆன பிறகு 4 மாதம் 10 நாள் அவங்க இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி. வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தேவைக்காக வெளியேறுவதற்கான ஆதாரம் என்ன? அதுதான் இந்த பின்வரக்கூடிய ஹதீஸ். ஏன்னா இதெல்லாம் நம்மட்ட சந்தேகமா கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். அதே போல வந்து அ க கணவன் வஃபாத் ஆயிட்டாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அ தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே இல்ல. யாரும் உதவி செய்ற மாரி இல்ல. அந்த மாரி சூழ்நிலையில இருக்குது. தான் தான் போய் என்ன செய்யணும்? அ அங்க இருக்கக்கூடிய ஏதோ அவங்க அவங்க செய்யக்கூடிய அந்த வியாபாரம், அத வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குதுன்னு சொன்னா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணி, "நீங்க இத்தா காலத்துல இத்தா இருங்கம்மா, நாங்க உதவி பண்றோம்." அந்த மாரி உதவிக்கரம் நீட்டி, அவங்களுக்கு வந்து மாஷா அல்லாஹ் இத்தாவ கண்ணியமான முறையில வீட்ல இருக்க உதவி செய்வார்களேயானால், அது ரொம்ப ஒரு நல்லது. அந்த மாரி நம்ம சமூக மக்கள், செல்வந்தர்கள் செய்யணும். அப்படி இல்லை, இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால், தேவைக்காக காலை பொழுதில் முஹ்தஷிமத்தன் அடக்கமான முறையில் ஹிஜாப் அணிந்த நிலையில் கண்ணியமான முறையில் அந்நிய ஆண்கள் கூட பழகக்கூடிய நிலைகள் இல்லாத அந்த சூழலில் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அஹ், தொழிலாக இருக்குது. பெண்கள் மட்டும் இந்த தைக்கக்கூடிய தையல் தொழில் பெண்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து தைக்கக்கூடிய ஒரு தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான நிலைகளை அவங்க என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம். அ- அதாவது இரவு நேர பயணமாகவும் இருக்கக்கூடாது. காலை நேர காலை நேரத்தில் அவங்க போயிட்டு, அந்த வேலைய கண்ணியமான முறையில போயிட்டு, அந்நிய ஆண்களுடைய பேச்சு, பழக்கவழக்கங்கள் இல்லாத நிலை, கண்ணியமான முறையில போயிட்டு, அவங்க வந்து வரக்கூடிய கண்ணியமான நிலைய மேற்கொள்ளலாம். அல்லாஹு அலம். அதுக்கான ஆதாரம், அன் ஜாபிர் இப்ன அன் ஜாபிர் இப்னி அப்துல்லாஹ். அ அன் ஜாபிர் இப்னி அப்துல்லாஹ். அன் வந்துட்டா கஸ்ரா வரணும். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, துல்லிகத் ஹாலதி. என்னுடைய சிறிய தாயார், என்னுடைய அதாவது என்னோட தாயார் உடன் பிறந்தவங்க. ஹாலான்னு சொன்னா பெரிய தாயார், சிறிய தாயாருக்கு எல்லாத்துக்குமே ஹாலா. என்னுடைய ஹாலா தலாக் இடப்பட்டார்கள். துல்லிகத் தலாக் இடப்பட்டால், ஹாலத்தி என்னுடைய தாயின் உடன் பிறந்த சகோதரி. அதாவது சிறிய சிறிய தாயார் அல்லது பெரிய தாயார். ஃபஅராதத் அவங்க விரும்பினார்கள். அன் தஜுத்த நஹ்லஹா பேரித்தம் அவங்களுக்காக இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரித்த மரத்தில் உள்ள கனியை பறிப்பதற்கு நாடினார்கள். அவங்களுக்கு சொந்தமான அவங்களுடைய அந்த பேரித்த மரத்தில் உள்ள கனிகளை பறிப்பதற்கு நாடினார்கள். அன் தஜுத்தன பறிக்க பறிப்பதற்காக நாடி அவங்க வெளியேற நாடிய போது ஃபஸஜரஹா ரஜுலுன் அன் தஹ்ருஜ வீட்டை விட்டு வெளியேறுவதை ஒரு மனிதர் அவங்கள தடுத்தாங்க. ஒரு மனிதர் ஃபஸஜரஹா அவர்களை தடுத்தார். ரஜுலுன் ஒரு மனிதர் அன் தஹ்ருஜ வெளியேறுவதை விட்டும் போகக்கூடாது என்று தடுத்தார். உடனே அந்த அம்மா ஃபஅதத் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். ஃபகால வந்து சந்தேகத்தை கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படி நான் வந்து என்னுடைய தேவை இருக்குது. அந்த பேரித்த மரத்தில்
என்னுடைய பேரித்த மரத்துல போய் வெளியில இருக்கக்கூடிய என்னுடைய பேரித்த மரத்துல போய் அந்த கனிகளை நான் பறித்து கொள்ளலாமா? அதற்கு அம்மையார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலா, பறித்து கொள்ளலாம். ஃபஜுத்தி நஹ்லக்கி, உன்னுடைய அதாவது உன்னுடைய பேரித்த மரத்தில் உள்ள கனிகளை நீ பறித்துக்கொள். ஃபஇன்னகி, நிச்சயமாக நீ அஸா அன் தஸத்தகி, அந்த பேரித்தம் பழத்தை பறித்து நீங்க தர்மம் செய்யலாம். அல்லது தஃபாலி மஅரூஃபா, நன்மையான காரியத்தை நீங்கள் செய்யலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. அப்ப இந்த ஹதீஸ் தான் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு எந்த ஒரு உதவியும் பெறாத இத்தா தலாக்கிடப்பட்ட பெண்மணி அல்லது கணவனை இழந்ததற்காக எ இத்தா இருக்கக்கூடிய பெண்மணி, அவங்க தான் போயாகணும் என்ற நிர்பந்தத்திற்குள்ளாகும்போது, முஹ்தஷிமத்தன், அடக்கமான முறையில் நல்ல ஒரு ஹிஜாபை, கண்ணியத்தை பேணிய நிலையில் அவங்க இரவு நேரம் இல்லாமல் பகல் பொழுதில் அந்நிய ஆண்களுடன் கலந்து வேலை செய்யக்கூடிய நிலை இல்லாமல் பெண்கள் உள்ள பகுதியில போய் அவங்க அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த வேலையை, தையல் இது போன்ற பெண்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வேலையை பார்த்துட்டு அவங்க கண்ணியமான முறையில வீட்டுக்கு வருவதற்கு அனுமதி உண்டு. அதே சமயத்துல யாராவது உதவி பண்ணி அவங்கள வீட்டிலேயே நீங்க இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக என்று அப்படி உதவி செய்தால் அதுவும் சிறந்த ஒரு நன்மையான காரியம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதான் இன்றைய வகுப்பு. இதோட இந்த சிறிய நூல் அல்லாஹ்வுடைய பேருதவியால் நிறைவு பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் நாம திங்கட்கிழமை வகுப்பில் என்னென்ன படிச்சிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம படித்த பாடங்களை நீங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, சந்தேகம் ஏற்படும்போது இந்த புத்தகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஜெராக்ஸ்ல நீங்க இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நம்ம மறந்துருவோம். நாம எல்லாம் சட்டங்களை இன்னைக்கு படிச்சோம்னு சொன்னா நாளைக்கு மறந்துடலாம். அல்லது 1 வருஷம் கழித்து மறந்துடலாம். தேவைப்படும்போது நம்ம இந்த புத்தகம் இருந்தா தான் நம்ம அதை எடுத்து படிக்க முடியும். எனவே இந்த புத்தகத்தை வைத்துக் கொள்ளுங்க. அதேபோல பயனுள்ள கல்வி என்ற யூடியூப் சேனலில் அ இஹ்தாத் என்ற ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. நாம நடத்திய இந்த 3 பாடத்தையுமே இதுல அப்லோட் பண்ணிருவோம் இன்ஷா அல்லாஹ். 2 பாடம் அப்லோட் ஆயிருக்குது. இப்ப பாடத்தோடு சேர்த்து 3 பாடம். இதையும் நாம யாராவது இந்த சட்டத்தின் பக்கம் தேவை உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா, இத அப்படியே அந்த லிங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிட வேண்டியதுதான். காப்பி, பேஸ்ட், ஷேர் முடிஞ்சிருச்சு. இதற்கு முந்தைய தொடராக நாம திங்கட்கிழமையில் முஸ்லிமான பெண்ணின் ஆடை என்ற 6 தொடர்கள் என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சிருக்கிறோம். அதையும் என்ன செய்யுங்க? நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமிகு ஆசிரியர் பெருந்தகைகள் மாணவிகளுக்கு இந்த ட்ரெஸ் கோட பத்தி ஒரு பாடத்தை நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் இருக்குதுன்னு சொன்னா, அந்த 1/2 அன் ஹவர்ல ஏன்னா இந்த வகுப்புல அந்த பிள்ளைங்க அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்? இந்த பாடத்த சில்சிலத்துல் லிபாஸில் மர்அத்தில் முஸ்லிமான்னு எழுதி போட்டுட்டு, இந்த 6 தொடர நீங்க 12 தொடராக அல்லது 24 தொடராக என்ன செய்யலாம்? 24 வகுப்புகளில் நீங்க இத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நடத்தலாம். மாஷா அல்லாஹ். நீங்க பொம்பள பிள்ளைங்களுக்கு முன்னால நடத்துவது அவங்க உள்ளத்துல போய் ஆணித்தரமாக பதியும். வாழ்நாள் முழுவதும் இந்த குர்ஆன், ஹதீஸ் காட்டக்கூடிய லிபாஸ், அந்த ஆடை அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் பதிந்து விடுமையானால், வாழ்க்கையில் வந்து விடுமையானால், அந்த நன்மை உங்களுக்கு வரும். அதேபோல ஊருக்கு போறீங்க. ஊருக்கு போனா, அங்க இப்போ ஒரு 1 மாதம் இருக்கிறீங்கன்னு சொன்னா, 4 வகுப்புகள் நீங்க என்ன செய்யணும்? அங்க உள்ள பெண்களுக்கு நடத்தணும். உங்களுடைய லைஃப பயனுள்ளதா ஆக்கணும். வாழ்க்கைய மற்றவங்களுக்கு பயனுள்ளதா ஆக்கணும். ஊருக்கு போனோம், கொடைக்கானல் போனோம், அப்புறம் ஊட்டி போனோம். அப்படியே உறவினர்கள்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஹலால், முபாஹ். அது தடைன்னு நான் சொல்ல மாட்டேன். முபாஹ், ஆகமானது. அதோடு சேர்த்து வேலியபிளான மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 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 செயல அங்கே செஞ்சுட்டு வந்துடணும். 4 வாரங்கள் 4 வகுப்பு. முஸ்லிமான பெண்ணின் ஆடை. நைட் உட்காருங்க. நாம நடத்தின பாடத்த கேளுங்க, குறிப்பிடுங்க. காலையில போய் அழகா அவங்களுக்கு நடத்துங்க. ஹலாஸ் முடிஞ்சிருச்சு. நடத்திட்டு இந்த வீடியோவ அப்ப அனுப்பலாம் அல்லது எல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு நீங்க இந்த வீடியோவ அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கலாம்.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதற்கு முந்தைய தொடராக இன்னமல் மர்அத்து அவுரா என்ற பாடத்தை நம்ம நடத்தியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஷேகுடைய சிறிய ஒரு விளக்கம், ஷேகாவுடைய சிறிய ஒரு விளக்கம்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னை முழுமையாக மறைத்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு தொடர் இது. இதுல தான் நம்ம நினைவுபடுத்திய அடிக்கடி நினைவுபடுத்தக்கூடிய விஷயம்லாம் இடம்பெறுது. இந்த பெண்கள்லாம் இன்னைக்கு ஆடை கலாச்சாரத்தில் மோசமான நிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க தானே. அந்நிய ஆணுக்கு முன்னால தான் ஒரு மறைக்க வேண்டிய ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முத்து என்பதை மறந்துட்டாங்க தானே. சர்வசாதாரணமா எல்லோரும் என்னை பார்க்கலாம், எல்லோரும் என்னை பார்த்து அவங்க தவறை செய்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு பெண்கள் போயிட்டாங்க. தன்னை அழகுபடுத்தி கணவனுக்கு காட்டுவதை விட அந்நிய ஆண்களுக்கு காட்டி அதன் மூலமாக லைக், அதன் மூலமாக ஒரு ஷேர் கிடைப்பது பெருமைப்படுறாங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி அந்த பாடத்துல நினைவூட்டுவோம். நீங்க வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், என்னென்ன சோசியல் மீடியாக்கள் இருக்குதோ அதெல்லாம் உங்களுடைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணாதீங்க தயவு கூர்ந்து. அது ப்ரொஃபைல் பிக்சர்ல வைக்காதீங்க. அது எத்தனை ஆண்கள் பார்த்து தவறான சிந்தனைகள் கொள்வதற்கு அது வழிவகுக்குது. அதற்கு நீங்க காரணமாகி விடுகிறீர்கள். பல தகவல் அந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இடம்பெறுது. அதையெல்லாம் கேட்டு உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாடம் நடத்துங்க. அப்பதான் இந்த செய்தி போய் சேரும். இல்லாட்டி போய் சேராது. நாமெல்லாம் இத லிங்க் அனுப்பி வச்சு நீங்க பாருங்கன்னு சொன்னா கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நாடகம் பார்க்க ஷைத்தான் தான் ஆக்கிரமித்திருக்கின்றான் அவருடைய நேரங்களை. நாடகத்திலும், இதர செயல்களிலும், தூக்கத்திலும், வெட்டிக்கதை வாசலில் உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசுவதிலும் அவங்களுக்கு நேரத்த ஷைத்தான் வகுத்து குடுத்துட்டான். அதுதான் அவங்க பயணிப்பாங்க. நம்ம எவ்வளவுதான் குடும்பத்தாரா இருந்தாலும் சரி, நீங்க பாடத்த பாருங்க, கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணுங்கன்னா அட்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அட்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே அந்த மாரி செயல்படுத்தினால் நல்ல ஒரு பயன் அல்லாஹ்வுடைய அருளால் ஏற்படும். அதற்கு முந்தைய தொடராக அஹாதிஸு ஸஹலா, இலகுவான நபிமொழிகள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த பெரியோர்களே, இது என்னுடைய ஆசிரியர் பெருந்தகையான மரணித்துவிட்ட ஹத்தீப் சாஹிப் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறை. ஒரு புத்தகத்தை எடுத்தால் அதை தெளிவான முறையில் முடித்துவிட வேண்டும். அந்த பாடத்தை நம்ம மாணவர்களுக்கு காதில் போட்டுவிட வேண்டும் என்று என் ஆசிரியர் பெருந்தகை நான் சிறு வயதில் படிக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது அப்படி ஆணித்தரமாக அன்றைய அந்த காலகட்டத்தில் பதிந்தது. இன்னைக்கு ரொம்ப பயனா இருக்குது. அல்லாஹ் அவங்களுடைய மன்னரை விசாலப்படுத்தி கொடுப்பானாக. கட்டுமாடியை சார்ந்த ஹத்தீப் சாஹிப். மாஷா அல்லாஹ். நிறைய பண்பாடுகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்களுடைய மன்னரை விசாலப்படுத்துவானாக. அதில் ஒன்றுதான் இந்த ஒரு பழக்கம். ஒரு பாடத்தை எடுத்தால் அதை கரெக்டாக முடித்து விடுதல். அதற்காக முத்தாலா, இரவு நேரத்துல நடத்த போகும் பாடத்தை அதை படித்து பார்க்குதல், தெரியாத சந்தேகங்கள் எழுதி பார்க்குதல், இதெல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாகும். அல்லாஹ் அவங்களுடைய மன்னரை விசாலப்படுத்துவானாக. ஆஹிராவில் அல்லாஹ் உயர்ந்த இடத்தை சொர்க்கத்தில் அவங்களுக்கு கொடுப்பானாக. பரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்ததாக நம்ம அடுத்த வகுப்புல நம்ம தொடர இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பாடங்கள் இருக்குது. அஷ்ஷபகத்துல் அஸரியா, நம்முடைய ஷேக் ஃபௌசி அல் அஸரி ஹஃபிதஹுல்லாஹ். மாஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட இருந்து நிறைய பாடங்களை இப்ப நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அவங்களும் அப்படித்தான். கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்களை எழுதிக் கொண்டே இருக்கிறாங்க. வகுப்பு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. வகுப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. மாணவர்கள் அவங்கட்ட இருந்து கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய வகுப்புகள், நிறைய புத்தகங்கள். அவங்களுடைய மாணவியர்கள் எழுதிய புத்தகத்தை தான் நாம இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த திங்கட்கிழமை வகுப்புல. இன்னமல் மர்அத்து அவுரா, ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹாஃபிதஹுல்லாஹ் தொகுத்த ஒரு நூல். அதே போல லிபாசுல் மர்அத்தில் முஸ்லிமா என்பது அவங்களுடைய மாணவியர்கள் தொகுத்த நூல். அதே போல அல் இஹ்தாத் என்பதும் ஷேகுடைய மேற்பார்வையின் கீழ் தொகுக்கப்பட்ட சிறிய நூல். அதைத் தொடர்ந்து நாம இந்த வகுப்புல இந்த பெண்களுக்கு தொடர்பான அல் மர்அத்துல் முஸ்லிமத்து வமா யஹுஸ்ஸுஹா, முஸ்லிமான பெண்மணி, அந்த பெண்மணிக்கு குறிப்பாக தேவையான புத்தகங்கள்.
தொடர்கள் இந்த பகுதியில் இடம்பெறுது. அஷ்ஷபகத்துல் அசரியால போய் பார்த்தீங்கன்னா, மாஷா அல்லாஹ், இதில் நாம் வந்து சிலசிலத்துல் சில்சிலத்து லிபாஸில் மர்அத்தில் முஸ்லிமா நடத்திட்டோம். அல் ஃபதாத்துல் முகல்லஃபாவில் ஒரு பாகம் நடத்திருக்கோம், இன்னொரு பாகம் மீதம் இருக்குது. அது ஊரில் நடத்தினது, இங்கே நடத்தலை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இதை நாம் தொடராக நடத்த முயற்சி செய்வோம். கண்டிப்பாக இது தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு இந்த தாய்மார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பெண் பிள்ளைகளுக்கு இந்த சமையலை, தையலை, அதே போல வந்து வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதை இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதே இல்லை. அப்படியே சொல்லப்போனா அதாவது மூட்டையாக வைக்கப்பட்ட துணிமணிகளைப் போல அப்படியே படிப்பு, தூக்கம், அன்பு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு, பாசத்தை காட்டி, படிக்கிற பிள்ளை, வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளையாகவே வளர்த்து கொண்டு வர்றாங்க. அது தவறு என்பதை சுட்டி காட்டக்கூடிய அழகான ஒரு புத்தகம். எப்படி ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும், ஒரு பெண் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்பதை கற்றுத்தரக்கூடிய நல்ல ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு புத்தகம் இது. அதே போல ஆதாபு ஜிஃபாஃப், திருமணத்தின் ஒழுக்கங்கள். நம்ம அடுத்த தொடராக நம்ம இதை பார்ப்போம். ஏன்னா இப்ப உஸ்தாதா ஹஃபிதஹல்லா, அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பானாக. அவங்க மூலமாக நிறைய பயன்களை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அவங்க நஹ்வு ஹயாத்தி ஜௌஜியத் ஹயாத்தின் ஜௌஜியத்தின் சஈதத்தின், மகிழ்ச்சியான கணவன் மனைவி வாழ்க்கை தொடர்பான ஒரு தொடரை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அதனுடைய தமிழாக்கத்தை பார்த்தேன். நல்ல அற்புதமான ஒரு தமிழாக்கம். நல்ல ஒரு கணவன் மனைவியா வாழக்கூடியவங்களுக்கு தேவையான அழகான வழிகாட்டுதல் இந்த புத்தகத்துல இடம்பெறுது. ரொம்ப வேல்யூபிளான ஒரு புத்தகம், ஒரு சின்ன ஒரு தொகுப்பு இது. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, அவ்வளோ அழகா இருக்குது. நம்ம ஊர்கள்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள்ல கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பிதாக்களுடைய கல்யாணம் அதிகமா நடக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரபிலேயே குத்துபா ஓதுவாங்க, ஒரு துவா ஓதுவாங்க, அதோட முடிச்சிருவாங்க. அந்த தம்பதிகளுக்கு எப்படி வாழணும் என்ற வழிகாட்டுதலே கிடையாதுங்க. ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல் நம் சமூகத்தில் காணப்படுது. கல்யாணம் பண்ணவங்க கூட வாழ்க்கையில அவங்களுக்கான வழிகாட்டுதல் பள்ளிவாசல்லையோ அல்லது அந்த ஊர்லயோ வகுப்புகள் நடைபெறுவதே கிடையாது. ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு வகுப்பு, மிஸ் பண்ணாம இந்த வகுப்புல நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. உஸ்தாதா அவங்க எடுக்கிறாங்க. ஆண்களுக்கு அலோடு இல்ல, பெண்களுக்கு மட்டும்தான். மாஷா அல்லாஹ். அத வந்து மாஷா அல்லாஹ் ஏனைய பெண்களுக்கும் அந்த வகுப்பு கிடைக்கிற மாதிரியாக நீங்க வந்து ஏற்பாடு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாடினா, நாம வந்து ஆடியோவா நம்ம கொடுக்க முயற்சி பண்ணலாம். உஸ்தாதாவுடைய தமிழாக்கத்தை வைத்து நம்ம வந்து ஒரு பவர் பாயிண்ட்டோ ஏதோ ஒண்ணு செஞ்சு, ஒரு ஓய்வு சமயங்கள நம்ம ஆடியோவா, நம்ம வீடியோவா போட முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால மக்களுக்கு, மற்றவங்களுக்கு போய் பயனடைகிறதுக்கு வாய்ப்பாக அமையலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா, உஸ்தாதா நடத்தக்கூடிய அந்த வகுப்புகள டூல்ஸ் குடுக்குறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து உங்க பகுதியில நீங்க நடத்தணும். ஆ இளம் தம்பதிகளுக்கான ஒரு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞிகளுக்கு நீங்க இந்த மாரியான அந்த வகுப்ப உங்க பகுதியில நடத்தணும். ஏன்னா, இது எல்லாரும் அட்டெண்ட் பண்றது கிடையாது தானே. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இந்த வகுப்புல அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல ஆலிம்சாக்களோ அல்லது மற்றவங்களோ வகுப்பு எடுக்கிறதே கிடையாது. அப்ப அந்த வகுப்ப கற்றுக்கொண்ட நீங்க தான் அத எடுக்கணும். ரொம்ப நல்ல ஒரு ஒரு தொடர். மறக்காம இத வந்து உங்க பகுதிகளிலும் நீங்க வந்து வகுப்பாக நீங்க எடுங்க. அதேபோல பெண்கள் தொடர்பான சில்சிலத்து அஹ்காமில் ஹாயிதி பில் அதில்லத்தி ஸஹீஹா, அஹ்காமுல் ஹாயிதி வல் இஸ்திஹாதா, இதெல்லாம் வந்து பெண்கள் தொடர்பான சட்டம் தேவையானது. சட்டம் என்ற அடிப்படையில நம்ம ஆதாரத்தோட படிக்கிறது அது நல்லது. இதெல்லாம் வந்து தேவையான ஒரு பகுதிகள். இவ்வளவுதான் இந்த தொடர்ல இந்த பகுதியில குடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஷேகுடைய புத்தகமா நம்ம அதையும் நம்ம நிறைய நடத்த வேண்டியிருக்குது. வாழ்நாள் முழுவதும் நிறைய நேரங்கள் எடுத்து குர்ஆனுக்கான தஃப்சீர், ஹதீஸுக்கான பாடம் என்று படித்துக் கொண்டே இருந்தாலும் நம்ம வாழ்நாள் பத்தாது. படித்து படித்து நம்ம அமல்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையில நாம இருக்கிறோம். அது தேவை, ரொம்ப தேவையானது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளணும். வாழ்க்கை என்பது கற்றல், கற்பித்தல்,
செயல்படுத்துதல் என்பதாக நம்மளை கொண்டு வரணும். அப்பதான் நம்ம பண்படுவோம். இல்லைன்னா நம்முடைய நேரங்களை ஷைத்தான் ஆக்கிரமித்து விடுவான். நாடகங்களும், யூடியூப்புகளும், வாட்ஸ்அப்புகளும், ஃபேஸ்புக்குகளும் நம்முடைய நேரங்களை அப்படியே எடுத்து வீணான வற்றிலே நம்முடைய நேரங்களை ஆக்கி பயனற்றதாக ஆக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பான. மாஷா அல்லாஹ், ஷேகுடைய நிறைய புத்தகங்கள் இருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வானாக. அவங்க எழுதுவதும் நடத்துவதும் இப்படி மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ஆக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள போலவே அவங்களுடைய துணைவியாரும் எவ்வளவு பெரிய 100 நாலா 100 எவ்வளவு மக்கள் பயனடைகிறாங்க. தொழுகை இதுல இடம்பெறக்கூடிய ஷுரூத், அர்கான், வாஜிபாத் தொடர்பான அழகான ஒரு புத்தகம். இன்னும் நிறைய தொடர்கள், அஹ்காமு தஹாரா, தூய்மையின் சட்டங்கள் தொடர்பான புத்தகம். அதே போல நிறைய சின்ன சின்ன புத்தகங்களையும் அவங்க போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சுருக்கமான சட்டங்கள் கொண்ட, யார் யாருக்கு தைமம் செய்வது எந்தெந்த இடத்துல கூடும், அதே போல ஜம்மு செய்வதற்கான கூடுமான இடங்கள், துஹர், அஸ்ர், மகரிப், இஷாவை பயணத்திலையும் அதே போல பயணம் அல்லாம ஊர்ல இருக்கும்போதும் நம்ம ஜம்மு செய்யலாம். அதெல்லாம் எப்பப்ப எந்தெந்த சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் நம்ம ஊர்களில் தெரியாத நடத்தப்படாத பாடங்கள். மாஷா அல்லாஹ், இந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் தொகுத்து இருக்கிறாங்க. தம்மு துன்யா, இந்த உலகத்தை இகழ்ந்து அதே போல் நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஷேகாவுடைய நிறைய புத்தகங்களும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம படித்து கொண்டே போகலாம். இதெல்லாம் ஏன் நம்ம உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தாங்கள் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும், நடத்தணும், உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் நாம இலக்கண புத்தகத்தை, துருசு லுகத்துல் அரபியா ஆடம புத்தகத்தை நடத்துறோம். அந்த புத்தகத்தை நீங்க நல்லா படித்து, இந்த மாதிரியான புத்தகங்களை நீங்க ஓனா உட்கார்ந்து படிக்கும் திறனை வளர்த்து கொள்ளணும். இந்த மாதிரி நல்ல நல்ல புத்தகங்களை நீங்களும் உங்க பகுதிகளில் உங்களுடைய மாணவிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே பாடத்தை நடத்தி கொண்டே ஆக்கிக்கொள்ளணும். பாடம் நடத்துறது, அதை பாடத்தை ரெஃபர் பண்றது, குர்ஆனை படிக்கிறது, குர்ஆன் அர்த்தங்களை நடத்துறது, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அதுல இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த பாடத்தின் மூலமாக நல்ல நலவுகளை ஏற்படுத்துவானாக, நல்ல பயன்களை ஏற்படுத்துவானாக. இந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. முகஸ்துதி, பெருமை, தீய எண்ணங்கள்லேருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. வழிகேடுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். வகுப்பில் கலந்து கொண்ட தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. படித்த விஷயங்களோ ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த விஷயங்களை வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைய வகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அதற்கான பதில் தெரிந்தால் இப்போது நம்ம சொல்லலாம். தெரியவில்லை என்றால் மூத்த அறிஞரிடம் கேட்டு இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பிழைகளும் இருக்கலாம். மனிதன் என்ற அடிப்படையில நாம நடத்தக்கூடிய பாடத்துல பிழைகள் இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அதையும் தெரிய வரக்கூடிய மக்கள் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நம்மள்ட்ட ஏற்படக்கூடிய தவறுகளை தெரியப்படுத்தக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்வானாக. ஆணாக உள்ளவங்க டைரக்டா நம்மகிட்ட தெரிவிக்கலாம். பெண்ணாக உள்ளவங்க நம்முடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தெரிவித்தால் அவங்க நமக்கு தெரிவிப்பாங்க. அதன் மூலமா நம்ம சரி செய்து கொள்ள முடியும் தவறுகளை. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் டைப் செய்யுங்கள். அல்லது இந்த கையை காட்டுங்க. சந்தேகம் கேட்குறீங்க, நம்ம விளங்கிக் கொண்டு வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம முடித்துக் கொள்வோம். சரி, ஹேண்ட் ரைஸ் எதுவும் கிடையாது, சந்தேகம் இல்லை நினைக்கிறேன். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, இல்மை அதிகப்படுத்துவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.